அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஏங்க கண்டது கடியதெல்லாம் வாங்கிட்டு வராதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கல்ல கலா, அடிக்கடியா வாங்கிட்டு வரேன், எப்பயாவது தானே வாங்கிட்டு வரேன், அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. அம்மா இப்படி சொல்லி சொல்லியே செல்லம் கொடுங்க. ஏமா அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுமா, நீ கொஞ்சம் வழி விடு. ஏய் கலா, போன சீட்டு யாருக்கு விழுந்துச்சு? போன சீட்டு 2வது சீட்டு இல்லைங்க, அதான் சீட்டு குடுக்கறவங்களே அந்த காசை எடுத்துக்குவாங்க. என்னது 2வதா சீட்டு குலுக்குன்னு அந்த சீட்டு அவங்களுக்கா? அப்போ நீயே 2வது சீட்டை குலுக்கிருக்கலாம்ல கலா? ஆமாமா, அப்ப நீயே 2வது சீட்டை குலுக்கிருக்கலாம்ல. ஐயோ, சீட்டை குலுக்குறவங்க தான் எடுக்கணும்னு என்ன அர்த்தத்துல சொன்னேன்னா, யாருனாலும் எடுக்கலாம் கிடையாது. அந்த சீட்டுக்கு யார் ஆள் சேர்க்காங்களோ அவங்க தான் எடுக்கணும். அப்படியா? இது வேறயா? அப்போ இனிமே நம்மளும் சீட்டுக்கு ஆள் சேர்த்து சீட்டு குலுக்குவோமா? அப்படி இல்லைங்க, ஆளெல்லாம் சேர்த்து மாசம் மாசம் சீட்டு குலுக்குறதுங்கிறது பெரிய தலைவலி. ஏயா? ஏன்னா மாசம் மாசம் யாருக்கு சீட்டு விழுந்திருக்கோ சீட்டு போட்டவங்க சீட்டு குடுக்குறவங்க கிட்ட காசு கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க கையில காசு இல்ல, இந்த இப்ப தாரேன் அப்ப தாரேன்னு இழுத்துக்கிட்டே போவாங்க. அப்போ வேற என்ன பண்ண முடியும்? சீட்டு குடுக்குறவங்க கையில இருந்து தானே சீட்டு விழுந்தவங்களுக்கு காசு கொடுக்கணும். அவங்க கையில இருக்கிற காசை சீட்டு விழுந்தவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க கிட்ட இருந்து எப்பயாவது வாங்கிக்குவாங்க. எம்மா அப்ப 4-5 பேர் இப்படியே அப்பத்தாரேன் இப்பத்தாரேன்னு சொன்னாங்கன்னா சீட்டு குடுக்குறவங்க பாவம் தானே? ஆமாம்க்கா, ஆனா சீட்டு குடுக்கறவங்களுக்கு நல்ல வாய் மட்டும் பேச தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், மாசம் மாசம் வீடு தேடி போய் 4 கேள்வி கேட்பாங்க. கேட்கறதுலயே அவங்க பயந்து கொடுத்துருவாங்க. அப்படியா? அப்ப யாரு சீட்டு குலுக்குறா? ஏங்க அந்த 2ஆம் தெரு சுபா இருக்கால, அவ தான் சீட்டு குடுக்குறா. அவகிட்ட எல்லாம் யாரும் காசு கொடுக்காம தப்பிக்க முடியாது. காசு மட்டும் யாரும் தரலன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாஞ்சிட்டு போயிருவா. பயத்திலேயே எல்லாரும் கொடுத்துருவாங்க. எம்மா அதுக்குத்தான் சுபாத்த கனகாத்த வீட்டுக்கு வராங்களோ, வந்து எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்கம்மா. ஆமாம்மாக்கா, அவ எப்பயாவது இன்னாத்தாரேன் அண்ணாத்தாரேன் இழுத்துக்கிட்டே போவாளா, அதான் வந்து திட்டிடுவா போல அவ. சரி விடு, நம்ம யார்கிட்டயும் திட்டு வாங்காம மாசம் மாசம் கட்டிடணும், அவ்வளவுதானே. ஆமாங்க. சரி கடைக்கு போயிட்டு வந்துருங்க, வத்தப்பொடி காலி ஆயிடுச்சு, உப்பு கொஞ்சம் காலியாக போகுது. எந்த உப்பு? தூளுப்பா கல்லுப்பா? கல்லுப்பு தாங்க காலியாக போகுது. எப்பா அப்படியே எங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்கப்பா. ஏட்டி இப்பதானே டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அந்த ஃப்ரை இந்த ஃப்ரைன்னு வாங்கி தின்னுட்டு இருக்கீங்க. அம்மா இட்ஸ் a french fries. எங்க சொல்லு பாப்பா. ஆமா என்ன பெறையோ வந்துட்டா. சும்மா கடையில இருந்து என்ன பலகாரம் அது இதுன்னு வாங்கி வாங்கி தின்னுங்க, இல்லாத நோயெல்லாம் இழுத்து வச்சுட்டு உட்காருவேலுக. ஏட்டி வீட்டுல உங்களுக்கு முறுக்கு அது இதுன்னு சுட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதோட்டி, அதை எடுத்து தின்னுங்க டி பாங்கட்டி. எம்மா அப்ப நீ முறுக்கு தண்ணியிலேயே சுட்டு வைக்கிற? உன் தலையில சுட்டு வைக்கிறேன். ஏட்டி ஒழுங்கா வீட்டுல இருக்கிற முறுக்கு தின்னுட்டு கிடங்க, இல்லைன்னா அதுவும் செய்யாம போட்டுருவேன். எம்மா தயவு செய்து முறுக்கெல்லாம் சுடாதம்மா, நாங்க கடையில இருந்தே வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். ஏ மக்கா, அவ சொல்றதெல்லாம் உண்மைதான். கடையில உள்ள பண்ட பலகாரம்லாம் எத்தனை நாளுக்கு முன்னாடி உள்ள பழைய எண்ணெயிலே செஞ்சாங்களோ, அதை சாப்பிட்டா கண்ட கண்ட நோயெல்லாம் வரதான் செய்யும். நான் நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறீங்களேண்டா எப்பயாவது வாங்கிட்டு வரேன், இனிமேலாம் அடிக்கடிலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் சரியா? வீட்டில இருந்தே எந்த ஸ்நாக்ஸும் செய்யலாம். யூடியூப்ல எத்தனை சேனல் இருக்கு, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சேனல்ல ஏதாவது வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? அப்படி சொல்லுங்க, எத்தனை நாள் தான் சொல்றது, நீங்களா ஏதாவது பண்ணி சாப்பிடுங்க, நான் ஒன்னும் கேட்க மாட்டேக்காளுங்க. பண்டனாலே உடனே கடைக்கு தான் ஓடணும்னு நினைக்காளுங்க. சரி செஞ்சுதான் அவைக்கு எரிச்சப்படுற ஆளுங்க, நம்ம செஞ்சு வைப்போம்னா செஞ்சதையும் சாப்பிட மாட்டேக்காளு, கடை கடைன்னு தான் அலையுதாளுங்க. சரி விடு, இனி செஞ்சு சாப்பிடுவாளுங்க. ஏ மக்கா, யூடியூப்பை பார்த்து ஏதாவது பண்ணுங்க, என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லுங்க, அப்பா வாங்கிட்டு வரேன், 3 பேரும் சேர்ந்து செய்வோம் சரியா? சரிப்பா, நீங்க போனை கொடுங்க, நாங்க யூடியூப் பார்த்து என்ன வேணும்னு சொல்றோம், டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துருங்க, சீக்கிரம் செய்வோம். ஆமா ஆமா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு. ஆமாட்டி, இந்த பண்டம் செய்ய மட்டும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். வந்து சோறு பொங்கி குழம்பு வச்சு உதவி செய்யுங்கன்னு சொன்னா ஒருத்தி வர்றா இல்ல. ஏம்மா குழம்பெல்லாம் உன்ன மாதிரி யாருமா டேஸ்டா வைக்க முடியும்? நம்ம அம்மா கைப்பக்குவம் யாருக்காவது வருமா? ஏட்டி நீங்க சரியான கள்ளிகளை தாண்டி. இவ்வளவு நேரம் உருட்டி பெரட்டி முறுக்கு சுடாத அது சுடாத இது சுடாதன்னு சொல்லிட்டு சோறு பொங்க வாங்கன்னு வேலை எவுனா கை பக்குவம் வராது கால் பக்குவம் வராதுன்னு வாய பாருங்க. சரி விடுக்கலா, போக போக பழகிக்கிறவாளுங்க, சின்ன பிள்ளைங்க தானே. ஆமா சின்ன நொல்லைங்க, இப்படியே செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுக்கோங்க. என்னமோ பண்ணுங்க 3 பேரும், நான் சீட்டு குளுக்க போறேன். வந்து பார்க்கும்போது கிச்சன் சுத்தமா இருக்கணும். ஏதாவது குப்பை கிடந்துச்சு 2 பேர் தோழியை உரிச்சிருவேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வேஸ்ட் ஆனதெல்லாம் குப்பை தொட்டிக்குள்ள போட்டுறணும். சரிம்மா. இந்த கூட்டத்துக்கு மட்டும் எதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒருத்தி வராளான்னு பாருங்க.
சரி விடு சுபா, வந்துருவாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடு. ஆமா, அவளுகளுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு வாட்டி வேற அழைக்கணும். இக்க போன சீட்டு நம்ம கல்யாணி அக்காக்கு விழுந்துருச்சு. அவங்கெல்லாம் வரணும்னே அவசியம் இல்லை. யாருக்கு விழுந்துச்சுன்னு சொன்னாலே இவங்க கொடுத்துருவாங்க காசை. ஆனா அவங்களே தான்னு கரெக்ட் டைமுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஏன் எல்லாரும் இப்படி பண்றாங்க? ஆமா, அந்த கும்பலே அப்படித்தான். எனக்கெல்லாம் அப்படி இல்லை. நான் எந்த விஷயம்னாலும் கரெக்ட் டைமுக்கு போய் நின்றுவேன்ப்பா. ஆமா, அவளுக்கு லேட்டா வர்றதும் இல்லாம இங்க வந்து கதை விட்டு விளாண்டு பிறக்கி எடுக்க 6 மணி ஆயிரும். அப்புறம் சீட்டு குலுக்கிட்டு வீட்டுக்கு போக 6:30 ஆயிருது. இன்னைக்கு அவளுகளை விடாத, நல்லா திட்டி இனிமே சீக்கிரம் வர்ற மாதிரி பண்ணு. இன்னைக்கு வந்து கதை விட்டுட்டு இருந்தாளுங்கன்னா டக்குன்னு சீட்டை குலுக்கிட்டு போவோம் சொல்லு. ஆமா, அப்படிதான் சொல்லணும்ட்டு இருக்கேன். வரட்டும். ஏய் சுபா, வாய மூடு, அவளுக்கு வந்துட்டாளுக.